இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடித்த லைக் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் உள்ள டைம்ல என்னென்னா 2040 நடக்கிறது. இந்த படத்தில் வில்லே நம்ம எஸ்.ஜே. சூர்யா தாங்க. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒரு ஆப் ஒன்று தயாரிச்சிருப்பான். அந்த ஆப்போட வேலை என்னென்னா, லவ் பண்ணிவிட்டு யாரும் பிரிஞ்சாங்கன்னா அதுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அதோட நஷ்ட ஈடு நம்ம என்னென்னாலும் பண்ணிக்கலாம். லவ்வோட டெக்னாலஜி அந்தளவுக்கு மாறி இருக்குங்க. இந்த ஆப்பை நல்லா உலகம் ஃபுல்லாக எல்லாருமே நல்லா ஜாலியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆப் வந்து 24 மணி நேரமும் அந்த பையனையும் பொண்ணையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அவங்க என்ன பண்ணாலுமே அது டேட்டாவாக சேவ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஆப்பை தயாரித்து இதுக்கு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒரு பேர் வச்சு நம்ம எஸ்.ஜே. சூர்யா நடத்திட்டு இருப்பாரு. இந்த படத்தில் ஜெயில்னு எதை காட்டுவாங்கன்னா, நம்ம இயற்கையை பாதுகாக்கிறது தாங்க ஜெயில்னு காட்டுவாங்க. அந்த ஜெயிலோட லீடர் வந்து நம்ம ஹீரோட அப்பா தாங்க. நம்ம ஹீரோ சின்ன வயசுலேருந்து அங்கே தான் இயற்கையை பாதுகாத்துட்டு வளர்ந்துருப்பார். அந்த இடத்துல மொபைல் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. மொபைலே யூஸ் பண்ணாத ஒரு பையன் 24 மணி நேரமும் மொபைல் ஆன்லைனில் சப்ஸ்கிரைபர் வியூஸ் ஏற்றி ஒரே அதான் உலகம்னு வளர்ந்துட்டு இருக்குது ஒரு பொண்ணு. இவங்க 2 பேருக்குள்ள லவ் வந்தால் என்ன ஆகும், அதுக்கப்புறம் என்னாச்சு, அதாங்க இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. இந்த இதில் வருத்தமான ஸ்டோரி என்னென்னா, இந்த படம் உண்மையிலே நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கேட்டால் படம் உண்மையிலே சுமாராக தாங்க இருக்குது. சமீப காலமாக நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கு அடித்த எல்லா படமும் 6 இருந்ததுன்னா இந்த படம் தாங்க விக்கெட்டு. படம் நல்லாயிருக்குன்னு நினச்சி தாங்க போனேன். ஆனால் படம் உண்மையிலே சுமாராக தாங்க இருக்குது. இந்த படம் மொத்தம் 2.5 மணி நேரம். இவங்க 2 மணி நேரம் காட்டியிருந்தா கூட படம் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்குங்க. இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் இன்னும் கூட கொஞ்சம் நல்லாவே நடிச்சிருக்கலாம் அந்த மாதிரி தோணுதுங்க. அப்புறம் நம்ம எஸ்.ஜே. சூர்யா சொல்லவே வேண்டாம், அவர் ஆக்டிங் தரமாக இருந்தது. அப்புறம் இந்த படத்தில் ஹீரோனாக நடித்தவங்க கொஞ்சம் லூஸாக நடிப்பாங்கன்னு பார்த்தா ரொம்பவே லூஸாக நடிச்சிருக்காங்க. காமெடின்னு துப்பராக ஒர்க் அவுட் ஆகலைங்க. எல்லாமே ரொம்ப தளிச்சப்பட்ட காமெடியாக இருக்குது. நீங்கள் நம்மளனாலும் இதாங்க உண்மை. பிரதீப் ரங்கநாதனுக்காண்டி வேணால் ஒன் டைம் பார்க்கலாம். மிச்சபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த படத்தில் ரொம்ப சுமாரான படம் தான். இந்த படத்தில் முக்கியமானது சாங் தாங்க. இந்த படம் சாங் கொஞ்சம் நல்லா இருக்க போய் தாங்க படம் நல்லாயிருக்கு. சாங் நல்லா இல்லைனா இந்த படம் ஒன்றுமே இல்லை. இந்த படத்தில் சாங் போட்ட அனிருத் நம்ம இன்னொரு ஹீரோ